எல்லோருக்கும் வணக்கம். என் பெயர் என் குடும்பத்தின் அடையாளம். குரூப் 2A மெயின்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். ஒரு சின்ன சின்ன பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இதில் நமக்கு 2A மெயின்ஸில் ஜிஎஸ்சில் நமக்கு 100 கொஷின்ஸ் கேட்பாங்க, தமிழில் 60 கொஷின்ஸ் கேட்பாங்க, ரீசனிங்கில் 40 கொஷின்ஸ் கேட்பாங்க. டோட்டலாக நமக்கு 200 கொஷின்ஸ் வந்து நமக்கு கேட்பாங்க. ஓகேங்களா? இந்த 200 கொஷின்ஸில் ஜிஎஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா நமக்கு பாலிட்டி கொஞ்சம் வரும். ஓகேவா? பாலிட்டி அப்படிங்கிறது வரும். ப்ளஸ் நமக்கு ஐஎன்எம் யூனிட் 8 அது எல்லாமே நமக்கு வரும். ஓகேவா? இதில் அதுக்கப்புறம் நமக்கு தமிழ்நாடு எக்கனாமிக்ஸ் வரும், தமிழ்நாடு ஜியாகிரஃபி வரும். இது எல்லாமே வந்து ஜிஎஸ்ல வரும். ஓகேவா? நான் சொல்கிறது எல்லாமே ஒரு 50% சொல்கிறேன். ஓகேங்களா? ரிமைனிங் வந்து நமக்கு நிறைய இருக்குது ஜிஎஸ்ல படிக்கிறதுக்கு. நெக்ஸ்ட்டு தமிழில் நம்ம ஆல்ரெடி தமிழ் நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு தெரியும், பார்ட் ஏ மட்டும் நம்ம அட்டென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இலக்கணம் மட்டுமே நமக்கு தமிழில் வரும். ரீசனிங் அப்படிங்கிறது வந்து நம்ம இப்போ கொஞ்சம் நிறைய டெப்த்தாக படிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம ஆல்ரெடி நம்ம குரூப் 2Aல நம்ம ப்ரிலிம்ஸ் எழுதியிருப்போம் இல்லையா, அதில் நமக்கு ஒரு 3 to 4 கொஷின்ஸ் மட்டும் ரீசனிங்கில் கேட்டிருப்பாங்க. அதுனா இதில் ஒரு 40 கொஷின்ஸ் வந்து நமக்கு ரீசனிங்கில் கேட்குறாங்க. அதனால நமக்கு ரீசனிங் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு 2 வாரத்துக்கு மட்டும் நான் என்ன படிக்கலாம் அப்படின்ட்டு வச்சுருக்கேன் அப்படின்னா, தமிழையும் ரீசனிங் மட்டுமே நான் எடுத்திருக்கேன். ஒரு ஃபஸ்ட்டு 2 வீக்ஸ்க்கு மட்டும் நான் தமிழையும் ரீசனிங் மட்டும் எடுத்திருக்கேன். ரீசன் பார்த்தா அப்படின்னா, நான் என்னோட அம்மா வீட்டுக்கு போகிறதுனால என்னால் ஜிஎஸ்க்கு நிறைய புக்ஸ் கொண்டு போக முடியாது. அதனால் தமிழும் ரீசனிங் மட்டுமே பார்க்கலாம் அப்படின்றதுனால ஒரு 60 கொஷின்ஸ்க்கும் ஒரு 40 கொஷின்ஸ்க்கும் என்னால் எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ அந்த 2 வீக்ஸில் அவ்வளோத்தையும் கவர் பண்ணிடலாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் போகிறேன். சரி பார்ப்போம் நான் எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணுவேன் அப்படின்ட்டு எனக்கு தெரியல. நான் இதுக்கான சிலபஸையும் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். தமிழ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 60 கொஷின் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அந்த 60 கொஷின்ஸில் பார்ட் ஏ மட்டும் நம்ம படிக்க போகிறோம். அதனால் இங்கே 1லேருந்து 21 வரைக்கும் என்னால் எவ்வளோ டாபிக் கவர் பண்ண முடியுமோ இந்த 2 வாரத்தில் அதை கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இதுதான் சிலபஸ்ஸு. ஓகேங்களா? ஸோ இதுக்கு நான் என்ன புக்கு ரெஃபர் பண்ணுறேன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, என்கிட்ட ப்ரிலிம்ஸ்க்கு வந்து நான் கணியன் புக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு வச்சுருந்தேன். அந்த கணியன் புக்கில் இலக்கணம் ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ இங்கேருந்து நமக்கு 1லேருந்து 20 வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா சிலபஸுமே இதில் கவர் ஆகிடும். அதனால் நான் இந்த புக்கு தான் எடுத்துகிட்டு போகிறேன். இது கொஞ்சம் சின்ன புக்கு அப்படிங்கிறதுனால என்னால் கொஞ்சம் ஈஸியாக கேரி பண்ண முடியும். அதனால் நான் தமிழ் மட்டும் இது எல்லாமே கவர் பண்ண போகிறேன். ரீசனிங் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா மொத்தம் 40 கொஷின்ஸ் கேட்குறாங்க. இந்த 40 கொஷின்ஸில் 1லேருந்து 27 வரைக்கும் அதனுடைய டாபிக்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த டாபிக்ஸ் வந்து நிறைய வந்து நான் யூடியூப் சேனல் பார்த்து தான் ஃபாலோ பண்ணுவேன். நான் எப்பயுமே பேங்க் எக்ஸாம்லேருந்து இப்போ வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணுற மேக்ஸுக்கு அப்படின்னாக்கா ஃபீல் ஃப்ரீ லேர்ன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. பேங்க் எக்ஸாமுக்கு வந்து அந்த யூடியூப் சேனல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த யூடியூப் சேனல் தான் நான் இந்த ரீசனிங்காக ஃபாலோ பண்ண போகிறேன். இதுக்கு நான் ஒரு புக்கு வச்சுருக்கேன். நான் ஆல்ரெடி பேங்க் எக்ஸாம் எழுதுனதுனால எனக்கு இங்கிலீஷ் மீடியமில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் தான் இருக்குது. தமிழ் மீடியமில் எனக்கு எந்த கொஷின்ஸுமே இல்லை. அதே மாதிரி தமிழில் எப்படி கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்றும் எனக்கு எந்த ஒரு ஐடியாவும் இல்லை. அப்படிங்கிறதுனால நான் ஒரு யூடியூப் சேனல் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். விருட்சம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல். ஸோ அந்த யூடியூப் சேனலில் ஒரு பிடிஎஃப் மாதிரி கொடுத்துருந்தாங்க. இது ரீசனிங்க்கு. ஸோ இந்த டாபிக் எல்லாமே ஒரு எனக்கு தெரிஞ்சு இந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து இந்த கொஷின்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து இந்த டாப்பிக்லேருந்து கொஷின்ஸ் கொடுத்துருந்தாங்க. இதெல்லாம் தமிழ் மீடியம் தான். ஆல்ரெடி எனக்கு இங்கிலீஷ் மீடியம் புக் இருக்கிறதுனால கொஞ்சம் ரெண்டுத்துமே எனக்கு கேரி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே மொத்தமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா எல்லா டாப்பிக்குமே இருக்குது. ஓகேவா? ஸோ இது நான் கொஞ்சம் நிறைய நம்ம ரீசனிங்க்கு பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போதைக்கு எனக்கு 2 வீக்ஸுக்கு இதை பார்த்தா ஓகே தான் அப்படின்ட்டு எனக்கு தோணுது. ஏன்னா நிறைய புக்ஸ் என்னால் கொண்டு போக முடியாது அப்படிங்கிறதுனால இந்த டாபிக் ஓரளவுக்கு என்னால் எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ அவ்வளோ கவர் பண்ணிவிடுவேன் இந்த 2 வாரத்தில். இந்த 2 வாரத்தில் என்னால் இவ்வளோ தான் படிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என் மைண்ட் செட் ஆகிடுச்சு. ஏன்னா என்னோடய அம்மா வீட்டுக்கு போகும்போது என்னால் நிறைய புக்ஸ் கொண்டு போக முடியாது. பசங்களோட ட்ரெஸ் என்னோடய ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போகிறதுனால நிறைய புக்ஸ் என்னால் கேரி பண்ண முடியாது. அதனால தமிழும் ரீசனிங் மட்டும் முடிச்சிட்டேன் அப்படின்னாக்கா நெக்ஸ்ட் ஜிஎஸ்ஸை நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். இது கம்ப்ளீட் பண்ண முடியாது, பட் எவ்வளோ கம்ப்ளீட் பண்ண முடியுமோ அவ்வளோ பார்த்துறேன். நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க ஒரு ஸ்டடி பிளான் சொல்லுங்கக்கா ஹவுஸ் ஒய்ஃப்க்கு அப்படின்னு சொல்லிட்டு. நான் இப்போதைக்கு தமிழும் ரீசனிங்க்கு மட்டும் நான் கவர் பண்ணிடுறேன். ஒரு 2 வீக்ஸ் கழிச்சு நம்மளுடைய ஸ்டடி பிளானை ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்குள்ளே நீங்கள் உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ படிச்சுடுங்க. என்னோட யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணுறவங்க தமிழும் ரீசனிங்க்கும் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன்னா ஜிஎஸ்ல 100 கொஷின்ஸ்ன்றதுனால நம்ம எவ்வளோ தான் படித்தாலும் ஒரு 60 கொஷின்ஸ்க்கு மேலே நம்மளால் தெரியாத கொஷின்ஸ் தான் வரும். ஓகேங்களா? ஒரு 60 கொஷின்ஸ் நமக்கு
தெரிஞ்சதா இருக்கும், இல்லை எங்கேயோ கேள்விப்பட்டதா இருக்குமே தவிர ஒரு 40 கொஷின்ஸ் வந்து நம்மளால யூகிக்கவே முடியாத அளவுக்கு தான் கொஷின்ஸ் கேட்பாங்க. அதனால நீங்கள் தமிழுக்கும் ரீசனிங்கும் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் நமக்கு ரிசல்ட் வரட்டும். ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஜிஎஸ்சில் நமக்கு இப்போதைக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு 20 to 30% வந்து கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் பார்டரில் இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த 20 to 30% வந்து நான் எப்படி கம்ப்ளீட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 வீக்ஸ் கழிச்சு என்னோட ஸ்டடி பிளானை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்கள் என்னோட சேர்ந்து நீங்களும் படிங்க. நம்ம எல்லாருமே போஸ்டிங் வாங்கலாம். எல்லாருமே நல்லபடியாக படிங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.